ஈசிஆர் விவகாரத்தில் சம்பந்தப்பட்டு இருப்பது அதிமுகவினர்தான் என திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள திமுக தலைமையகத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த RS பாரதி, தமிழகத்தில் எந்தவொரு குற்ற சம்பவம் நடைபெற்றாலும் அதை திமுகவோடு தொடர்பு படுத்த வேண்டும் என்ற தீய உள்நோக்கத்தோடு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து முயன்று வருவதாக தெரிவித்தார். மேலும் ஈசிஆர் சாலையில் பெண்கள் பயணித்த காரை சிலர் வழிமறித்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஒருவர் அதிமுகவை சார்ந்தவர் எனவும் கூறினார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி செய்து கொண்டிருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் உங்களுக்கெல்லாம் தெரியும், அண்ணா யூனிவர்சிட்டியில் நடைபெற்ற நிகழ்ச்சியை பெரிய பூதாகாரமாக ஆக்கணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அது பிசுபிசுத்து போய்விட்டது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொடி போட்ட கார் திமுக கொடி போட்டு கொண்டு போனால் அது லைசன்ஸா குற்றம் செய்வதற்கென்று கீழ்த்தரமாக பேசியிருக்கிறார். இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக கூட்டு வெளியே வந்துவிட்டது. அந்த சம்பவத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒரு 4-5 பேர்.